இதற்கு என்ன இதனுடைய அசல் சுமுன்னு இருந்துச்சு. இஸ்முனுடைய அசல் எப்படி இருந்துச்சு? சுமுன்னு இருந்துச்சு. அந்த வாவை தள்ளி விட்டுட்டு என்னது சுமுன்னு இருந்துச்சு. சுமுன்ல உள்ள வாவை தள்ளி விட்டுட்டோம். சுமுன்ல உள்ள மாவை தள்ளினா மனசுலாயோ மாவை நீக்கி மனசுலாயா. இஸ்முனுடைய அசல் சுமுன்னு இருந்துச்சு. சுமுன்ல உள்ள வாவை நீக்கி தள்ளின உடனே எப்படி ஆயிடுச்சு? சுமுன் இருக்கும், சுமுன் இருக்கும். அப்புறம் அதுக்கு சுக்குன் செஞ்சு, இதுக்கு சீனுக்கு சுக்குன் செஞ்சுட்டு ஒரு அம்சத்தில் வசூல கொண்டு வந்தாச்சு. அப்ப இஸ்முன் ஆயிரும். எப்படி ஆயிரும்? இதாங்க பஸ்ராவாசிகளுடைய கருத்து. இந்த கருத்து சூப்பர் கருத்து. சுமுன் என்றால் உயர்வுன்னு அர்த்தம். பேர பறைய 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 அவருக்கு ரிஃபாயத்து ஏற்படும். உஸ்தாதுக்கு அசது அசது அசாது ரொம்ப ஜெய்சீலர்னு அர்த்தம். ஜெய்சீலர் ஜெய்சீலர் ஜெய்சீலர்னு சொல்லும்போது உண்மையிலேயே ஒரு ஜெய்சீலர் ஆயிரும். உங்க பேர் இருந்தா முனப்பர். அல்லாஹு அக்பர். ஒளி ஊட்டப்பட்டவர். முனப்பர் 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 முனப்பர்னு சொல்லும் போது துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய சமயம்னு இருக்குது. உண்மையிலேயே ஒரு முனப்பர் ஆயிடுவார். ஒளி ஊட்டப்பட்டவர் ஆயிடுவார். முனப்பர் ஆயிட்டாருன்னா அப்புறம் முனவ்வீர் ஆயிடுவார். முனப்பர் ஆகுனா ஒளி ஊட்டப்பட்டுருச்சுன்னா முனவ்வீர், அடுத்த ஆளுக்கு ஒளி ஊட்டக்கூடியவர் ஆயிடுவார். பார்த்தீங்களா? அப்ப இஸ்முன்னு ஏன் அதுக்கு பேர் வருது? உயர்வுன்னு அர்த்தம். பேரை பறைய 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 எந்த செய்யும் அவருக்கு ரிஃபத் ஏற்படும். அப்துல்லா முஈன். அப்துல்லா என்றால் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு அர்த்தம். அப்துல்லா 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 அப்துல்லான்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு அப்துல்லாவை மாறும். ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு கேட்டு ஆன் பண்ணிச்சா? சரி. அதாவது ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் அல்லாஹ் கேட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டு உங்களை எப்படி விழிக்கணும், என்ன கலீலுல்லான்னு விழிக்கணும். எப்படி விழிக்கணும்? கலீலுல்லான்னு விழிக்கணும்னாங்க. அவங்க கலீலுல்லாவாயிடுச்சு. வத்தகல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமி அல்லாஹ் கலீலாக ஆக்கி கேட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சோதிச்சு உங்களை எப்படி விழிக்கணும், என்ன ரூஹுல்லான்னு விழிக்கணும் கேட்டேன். அப்படியே ரூஹுல்லான்னு அவர் பறஞ்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டுச்சு உங்களை எந்த பறையணும், என்ன கலீமுல்லான்னு பேசணும். கல்லமல்லாஹு மூசா தக்லீமா. அவர் கலீமுல்லாவா மாறி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சோதிச்சு உங்களை எப்படி விழிக்கணும், ஏன்னா சஃபியுல்லான்னு விழிக்கணும். சுவாது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உண்மையிலேயே ஆதம் சஃபியுல்லா தான், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா விழிக்கிறப்போ ஒவ்வொரு இஸ்ம பறஞ்சி. நபிதங்கள்கிட்ட அல்லாஹ் சோதிச்சு உங்களை ஹபீபே எப்படி விழிக்கணும், என்ன அப்துல்லா என்று விழிக்கணும் பறஞ்சி. எனக்கு இதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. அப்துல்லான்னு விழிக்கிறதா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை நபிதங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துச்சு மேராஜ். அதுல பறையும்போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு வஸ்ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் பறையும் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹின்னா அப்துல்லான்னு அர்த்தம். என்னுடைய அப்துல்லாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவிலே நடத்தாட்டி இல் மஸ்ஜிதில் ஹராமி இல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸ் வரை அழைச்சிட்டு போச்சு. இரவில நடத்தி அடிச்சு. அப்ப யாருக்கும் கொடுக்காத பாக்கியத்தை கொடுத்து நபிதங்களை பத்தி எப்படிதான் அல்லாஹ் அறிமுகம் செய்யுது, அப்துல்லான்னு அறிமுகம் செய்யுது. அப்துல்லாவா ஆகணும், அதுதான் பெருசு. அப்துல்லா அப்துல்லான்னு பறஞ்சா அப்துல்லாவா மாறும். மொயின் மொயினா தீனுக்கு உதவி செய்யக்கூடியவராலும் ஆயிரும். அப்துல்லா மொயின். அப்ப பேருக்கு ஒரு பிறகு விரல் வேண்டும், கிடைக்கும். அதனாலதான் இஸ்முன்னே பேர் வந்துச்சான். அப்ப இஸ்முனுடைய அசல் சுமுன்னு இருந்துச்சு. வாவை தள்ளி விட்ட உடனே சமுன்னாச்சு. கேட்டேன் அதுக்கு எடுத்ததுக்கு ஒரு சுக்குன் செஞ்சு கேட்டேன் பஸ்ருடைய அம்சாவை கொண்டு வந்து இஸ்முன்னு ஆக்கிட்டோம். இதுதான் பஸ்ராவாசிகளுடைய கருத்துங்க. இதான் யாரு கருத்து? பஸ்ராவாசிகளுடைய கருத்து. கூபாவாசிகள் எந்த பறையுதுன்னா அவர் கரெக்டா பறையும் 27 அவர் இப்படி பறையுது. இஸ்முனுடைய அசல் வசமுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? வஸ்முன் வஸ்முன். இஸ்முனுடைய அசலு வஸ்முன் இருக்கும்னு பறைகிறாங்க கூபாவாசிகள். எப்படி? இஸ்முனுடைய அசலு வஸ்முன் இருக்கும். வாவை அறுக்கிறது சுமந்து கொள்ளாதுல, அதை தள்ளி விட்டுட்டு இஸ்முன்னு ஆக்கிட்டோம். இப்போ சுமுவுல வந்து ரொம்ப காரணம் சொல்லணும். பாவை தள்ளி விட்டு அதுக்கடுத்து என்ன இருக்கு, சீனுக்கு சுக்குன் செஞ்சு வஸ்லுடைய ஹம்சாவை கொண்டு வந்து இஸ்முன் பாரிச்சு கொஞ்சம் காரணம் காட்டுறது பெருசா இருக்குல்ல. இவளால் என்ன செய்யுது, நிறைய இருக்குது.
நிறைய இருக்குது. இந்த இவங்க சொல்றாங்கல்ல யாரு குவாதியா சொன்னா சாட்டா போயிடும். எங்க இஸ்மினுடைய அசல் வஸ்முன்னு இருந்துச்சே, இஸ்மினுடைய அசல் வஸ்முன்னு இருந்துச்சு. வாவை தள்ளிட்டு அங்க அம்சாவை கொண்டு வந்துட்டோங்கிறாங்க. ஆனா இதை ரத்து செய்யப்படுது. எங்கிறேன் களிமா ஆரம்ப களிமாவை போய்கிட்டு அங்கனையே வசூலுடைய அம்சாவை கொண்டு வர்றதுக்கு முன் உதாரணம் கிடையாது. எப்படி பஸ் இஸ்முனுடைய அசல் வசுமுன்னு இருந்துச்சு, வாவை தள்ளி விட்டு அங்கனையே வசூலுடைய அம்சாவை கொண்டு வரப்பட்டுச்சுன்னு வருது. அப்படி இல்ல அகராதியில கிடையாது. கடைசியில போக்குவாங்க, ஆரம்பத்துல பாரமாக்குவாங்க. அப்படித்தான் வளமை. வளமைக்கு மாற்றமா வளம் பேசக்கூடாது. அங்கனையே போய்க்கி ஆதியிலேயே எந்த செஞ்சு வாவை போய்க்கி அவடையே எந்த செய்யறது வசூலுடைய அம்சாவை கொண்டு வர்றது நம் தூகாது. அது அறியப்படலையப்பா. அறியப்படாத விஷயத்தெல்லாம் பறையக்கூடாது. இருந்தாலும் அவங்க ஒரு நகிவின், அவங்க பறைகிறாங்கிறதுனால சொல்லிடுறாங்க. விளங்குச்சிங்களா? பாருங்க, அசலுகு இஸ்மினுடைய அசல் வஸ்முன் எப்படி இருக்கும்? கூபவாசிகள்கிட்ட வஸ்முன் எப்படி இருக்கும்? உதிபத்தில் வாவு வஸ்முன் உள்ள வாவ களையப்பட்டு, வஸ்முன்னா வஸ்முன் இருக்கும். உதிபத்தில் வாவு வாவை களையப்பட்டு, களையப்பட்ட மனசிலாவுதா நீக்கி, உதிபத்தில் வாவு உவிதத்து அன்ஹா அந்த வாவுக்கு பாரமாக்கப்பட்டுச்சு. அம்சத்துல் வசீலி வசீலுடைய அம்சாவை பாரமாக்கப்பட்டுச்சு. அணுக்குபாசிகள் சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா கில்ல இயலாதுகு காரணம் காட்டுவது கம்மியாவதற்காக வேண்டி வாவை தள்ளிட்டோமங்க, அவைய படிக்க முடியல, சுக்குன்னு இருக்காங்க. சுக்குனை வச்சு ஆரம்பிக்க முடியாதுல்ல. புள்ளி உள்ள எழுத்தை கொண்டு தமிழ்லையும் ஆரம்பிக்க முடியாது. என்ன அங்க வசூலுடைய அம்சாவை தான் கொண்டு வரணும். புள்ளி உள்ள எழுத்தை கொண்டு தமிழ்ல ஆரம்பிக்கணும், வாத்தியார்கள் வெட்டி விட்டுருவாங்க. புள்ளியை கடைசியில தான் கொண்டு வரணும். எடுத்தானப்பா? அதுமாதிரி அரபியிலையும் என்ன செய்ய முடியாது, புள்ளி உள்ள எடுத்து கொண்டு ஆரம்பிக்க முடியாது. சல்லி உள்ள எடுத்து கொண்டு தான் ஆரம்பிக்கணும். புள்ளி உள்ள எடுத்துக்கொண்டு சல்லி உள்ள எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்கணும். சல்லின்னா பைசா, ஏராபு தான். ஏராபு உள்ள எடுத்துக்கொண்டு தான் ஆரம்பிக்கணும். கொழும்புல பைசாக்கு சல்லிங்க வாங்கப்பா, சல்லி இல்லை என்னிடத்தில் வாங்குவாங்க. அவை சல்லினா ஏராபு, விளங்குதானே? அதுவே ஏராபுள்ள எழுத்துக்கொண்டு தான் படிக்க முடியும். அது இஸ்முன் அன்னு செஞ்சாச்சு, படிச்சாச்சு. விளங்காம காரணம் கம்மியாயிடும். காரணம் வாவை தள்ளிட்டாங்க, வாவை தள்ளிட்டு படிக்க முடியல, அவை வசூலுடைய அம்சாவை கொண்டு வந்துட்டோன்னு காரணம் கம்மியாகுது. ஆனால் ஒரு உத்த அந்த கருத்தை தள்ளப்பட்டுருச்சு. ஒரு உத்த ஈ கருத்தை தள்ளப்பட்டு, ஒரு உத்த ஈ கருத்தை தள்ளப்பட்டு ஏன்னா அண்ணல் அம்சத்தை அம்சா நம் தொழுகது அது அறியப்படல. தாகிலத்தன் அதா அதிபி அப்படித்தானுங்க இருக்கு. அதாமா உதிப சதுருகு என்ன ஆரம்பம் போக்கப்பட்டதின் மீதே, ஆரம்பம் போக்கப்பட்டதின் மீதே நுழைகின்ற நிலைமையில அறியப்படல. கலாமியும் அரபியலுடைய கலாமில் அறியப்படல. அரபியலுடைய கலாமில அறியப்படல. ஆரம்பத்திலேயே போய்க்கு ஆரம்பத்திலே அம்சாவுடைய வசூலுடைய அம்சாவை கொண்டு வர்றதுங்க இல்லை. அவசானத்துல போய்க்கு ஆதியில கொண்டு வர்றதுதான் பழக்கம். அவசானத்துல போய்க்கு கடைசியில போய்க்கு ஆதியில வசூலுடைய அம்சாவை கொண்டு வரதான் பழக்கம். சும ஒன்று இருக்கும். வாவை தள்ளப்பட்டு அதுக்கடுத்து அந்த சீனுக்கு சுக்குன் செஞ்சு வசூலுடைய அம்சாவை கொண்டு வந்து இஸ்முன் படிக்கப்பட்டுச்சுன்னு இருக்கு. இதுதான் கரெக்ட். ரைட்டா? இப்படிதான் அறிமுகமாக்கப்பட்டிருக்கு, அறியப்பட்டிருக்கு. மனசிலாயோ? அவன் சொல்லுங்க, அவன் பசலாவாசி கூவாசியோட கருத்தை விருத்த தள்ளப்பட்டுருச்சு. எனவே அண்ணல் அம்சத்தை அம்சா லம் துஹது தாகிலத்தன் அதாமா உதிப சதுருகு அதனுடைய ஆரம்பம் போக்கப்பட்டதே அந்த ஒன்றின் மீதே நுழைகின்ற நிலைமையிலே அறியப்படல. கலாமியும் அரபியினுடைய கலாமில் அறியப்படல. சரி, முடிஞ்சு போச்சு. பசராவாசிகளுடைய கருத்து இஸ்முடைய அடுத்தல் சுமவுன்னு இருந்துச்சு. வாவை தள்ளப்பட்டு சீனுக்கு சுக்குன்னு செஞ்சு வசூலுடைய அம்சாவை கொண்டு வந்து இஸ்முன்னு படித்தோம். இதுதான் சரியான கருத்து. பசராவாசிகள் சொல்லுது இஸ்முடைய அசல் வசுமுன்னு இருந்துச்சு, வாவை தள்ளிட்டு வசூலுடைய அம்சாவை கொண்டு வரப்பட்டுச்சுங்கிறாங்க. இது பழக்கத்தில் இல்லாத ஒன்று. ஆனால் தள்ளிட்டாங்க அந்த கருத்தை. அந்த கருத்து தள்ளப்பட்டுருச்சு, முன்கர். சரி, இஸ்ம 18 வரையா படிக்கலாம். நேரத்தை படித்து இஸ்ம எத்தனை வரையா படிக்கலாம்? 18 வரையாக படிக்கலாம். லுகாத்திஹி இஸ்மினுடைய லுகத்தில் உள்ளதா இருக்கும் சமுன் சுமுன் என்பது. சமுன் சுமுன்ங்கிறது இஸ்மினுடைய லுகத்தில் உள்ளது. அது 18 வரையா படிக்க நேரத்தை சொல்லிட்டோம்ல. அஸ்முன் இஸ்முன் உஸ்முன் சமுன் சிமுன் சுமுன் சமத்துன் சிமத்துன் சுமத்துன் சமாத்துன் சிமாத்துன் சுமாத்துன் சமாவுன் சிமாவுன் சுமாவுன் சமன் சிமன் சுமன் ஏ வச்சு எழுதும் சுமா. அது நேற்று ஓதிட்டோம். அல்லாஹு அஸ்மா கே சுமம்மு பாரகா
ஆசாரக்கல்லாஹு பிஹி சாரக்கா. நேத்து ஓதிட்டோம். வல்லாஹு அஸ்மாக்கே சும முபாரக்கா. நபியே உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தான இஸ்மை கொண்டு அல்லாஹ் பேர் வச்சிருக்கு. இஸ்மத்தான் வல்லாஹு அஸ்மாக்கே இஸ்ம முபாரக்காங்கிற இடத்துல எப்படி சொல்றாங்க? சும முபாரக்காங்கிறாங்க. நேத்து பறந்துச்சு அது. விளங்குதா? ஒரே அர்த்தம் மாறாது, ஒரே அர்த்தம் தான். மாசுமாக்க எல்லாம் அரபியர்கள் கேட்பாங்க. மாசுமாக்க மஸ்முக்க தான் மாசுமாக்க மஸ்முக்க எல்லாம் சொல்லுவாங்க. எத்தனை வகையா படிச்சாலும் சரி தான். உஸ்தாத் கரெக்டா கேட்டாங்க பத்தியா, வள்ளிய உஸ்தாத் ஆனவங்க. உலவி ஃபாசில் மன்பை அம்மா பட்டணத்தில் உஸ்தாதா இருந்துச்சு, மலேசியாவில் உஸ்தாதா இருந்து, இப்போ ஆல்பேட்டையில் உஸ்தாதா இருக்கு. வள்ளிய உஸ்தாத், எங்களுக்கெல்லாம் சீனியர். பாரக்கல்லாங்க வாங்க. அவங்க மகன் மிஸ்பாஹி நூர்லமீன். எங்க எங்க சொல்லுப்பா. அப்போ இஸ்ம பல வகையா படிக்கலாம். அமீன் லுகாத்திகி இஸ்மினுடைய லுகத்தில் உள்ளதானு சமுன் சிமுன் சுமுன்லா. சரி, கால ஒரு கவிஞர் பறைகிறார். பிஸ்மில்லதி ஃபீ குல்லி சூரத்தின் சுமாம். பிஸ்மில்லதி ஒருவனுடைய நாமத்தை கொண்டு நான் துவங்குகிறது. ஃபீ குல்லி சூரத்தின் ஒவ்வொரு சூரத்திலேயுமே இருக்கிறது சுமா, அவனுடைய பேர் இருக்கிறது சுமா. சுமன் அதுதான் சொல்றாங்க. சுமா அது சக்தாவுடைய. பிஸ்மில்லதி ஒருவனுடைய இஸ்மை கொண்டு பேரை கொண்டு நான் துவங்குகிறது. ஃபீ குல்லி சூரத்தின் ஒவ்வொரு சூரத்திலையும் இருக்கிறது சுமா, அவனுடைய இஸ்மு இருக்கிறதே. கீழே போட்டிருக்கு பாரு, இஸ்மு இஸ்முஹுன்னு போட்டிருக்கா. சுமானா இஸ்முஹு, அவனுடைய பெயர் ஒவ்வொரு சூரத்திலையும் இருக்கிறதே, அவனுடைய இஸ்மை கொண்டு நான் துவங்குகிறது. எல்லா சூரத்திலையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வருது இல்லவா? ஒவ்வொரு சூரத்திலும் அவனுடைய பேர் இருக்கு. சரி, அடுத்து ஒரு செய்தி சொல்றாங்கப்பா. எப்பா இஸ்முன்னு சொல்லி லெவலையும் நாடலாம். அப்போ ஐரு முசம்மா அது முசம்மா அல்லாது. உதாரணமா ஜெயிதுன்னு இருக்கு, ஜேயே தாலையும் நாடலாம். ஜெயித் ஜெயித் சொன்னோன்னு வச்சுக்கா, இங்க முசம்மா கிடையாது, வெறும் ஜெயிதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம எல்லாம் பாடத்துல சொல்றோம் ஜெயிது ஜெயிது ஜெயிதுன்னு சொல்லுவோம். ஏன் ஜெயிது ஜெயிதுன்னு சொல்றோம்? உதாரணம் அவனை தான் காமிக்க முடியும். அங்க முசம்மாவில் ஏதாவது ஷார்ட்டா இருக்கோ, 3 எழுத்து இருக்கு. இந்த தமிழ்ல எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ராமன் சொல்லுவான், ராமன் இராமன். இராமன் எதுக்கு எடுத்தாலும் ராமன் ராமன் சீதேவி சீதைங்குவான். ராமன் சீதை ஏன்னா ஷார்ட்டான எழுத்தா இருக்கு. ராமனுக்கு இராமன் எழுதணுங்குவான். ஆனா படிக்கும்போது ராமன் தான் படிக்கணும். இராமன் எழுதுவாங்க, ராமேஸ்வரம் இருக்கும். ஆனா ராமேஸ்வரம் தான் சொல்லுவாங்க. இராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தான். ஆனா அது என்ன சொல்றான்? ராமேஸ்வரம் சொல்றான். படிக்கும்போது ராமேஸ்வரம், எழுதும்போது இராமேஸ்வரம் தான் எழுதுவாங்க. அதை படிக்க கூடாது. அப்ப தமிழ்ல ராமன்குவான், ஷார்ட்டா இருக்குங்கிறதுனால. பெண்ணுக்கு சீதைன்னு போடுவான். நம்ம அரபியில ஜெயிது எழுத்து கம்மியா இருக்குல்ல, எதுக்கு எடுத்தாலும் உதாரணம் காட்டும் போது ஜெயிது ஜெயிதுங்குவான். அங்க முசம்மாவா நடப்படுது. அங்க ஒரு உதாரணம் லெவலு தாங்க நடப்படுது. இங்க எதுதான் நடப்படுது? அதைத்தான் பறைகிறாங்க. இங்க வாங்க. ஃபல் இஸ்மு இஸ்மு என்பது இன் உரியத பிஹி லெவலு, அதை கொண்டு லெவல மட்டும் நாடப்பட்டால் பகைருல் முசம்மா, அது முசம்மா அல்லாதா இருக்கும். உதாரணம் காட்டுறதுக்கு ஜெயிது ஜெயிது ஜெயிதுங்குவோம். அம்ருன்னு சொல்லுவோம், பக்ருன்னு சொல்லுவோம். அப்படி தானங்க? இதெல்லாம் 3 எழுத்து ஷார்ட்டா இருக்கும். ஜெயித் அம்ரு பக்ரு, ஜெயித் அம்ரு பக்ரு இதான் சொல்லுவாங்க உதாரணம் சொல்லும் போது. அப்போ இஸ்மி என்பது இன் உரியத பிஹி லெவலு, அதை கொண்டு லெவலை நாடப்பட்டால் பகைருல் முசம்மா, முசம்மா அல்லாதா இருக்கும். என்றால் அன்னஹு லெஃபு என்பது அப்படித்தானப்பா, எத்த அல்லஃபு அது உண்டாகும். என் அசுவாத்தின் முகத்தாயத்தின் துண்டு துண்டாக ஆகின்ற தனித்தனி எழுத்து சத்தங்களில் இருந்து உண்டாகும். கைரு காரத்தின் அது தரிபாடு அற்றதா இருக்கும். இப்ப ஜெயிதுன்னு சொல்லும் போது ஜேயை சொல்லும் போது ஏ வராது, ஏயை சொல்லும் போது ஜே வராது, தால சொல்லும் போது ஏ வராது. ஜெயிதுன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை வராது. அது சத்தம். கைரு காரத்தின் தரிபாடற்றது. ஜேயை சொல்லும் போது ஏ வராது, ஏயை சொல்லும் போது ஜே வராது, ஏயை சொல்லும் போது தால் வராது, தால சொல்லும் போது ஏ வராது. விளங்குங்களா? அதுதான் சொல்றாங்க. அப்போ சொல்லுங்க, அன்னகு என்றால் லெவலு என்பது எத்தனை லெவலு உண்டாகும். மின் அசுவாத்தின் கத்தாத்தின் துண்டு துண்டாக ஆனதா தனித்தனி சத்தங்களில் இருந்து. கத்தாத்தின் என்ன அர்த்தங்க? தனித்தனி சத்தங்களில் இருந்து அது உண்டாகும், கோர்வையாகும். கைரு காரத்தின் தரிபாரற்றதா இருக்கும். ஒன்றை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை வராது. ஏயை சொல்லும் போது ஏ வராது, ஏயை சொல்லும் போது ஏ வராது, ஏயை சொல்லும் போது தால் வராது, தாலை சொல்லும் போது ஏ வராது. அப்படித்தானங்க? கைரு காரத்தின் தரிபாடற்றதா இருக்கும்.
தனித்தனி சத்தங்களிலிருந்து அது கோர்வையாகும். உமம் சமுதாயங்கள் மாறுவது கொண்டு லெஃபுல் மாறும். வல் அசார் உமமி வல் அசாரி காலங்கள் மாறுவது கொண்டும் சமுதாயங்கள் மாறுவது கொண்டு லெஃபுல் மாறும். இருங்க பார்ப்பா, இந்த மாய வரம் இருக்குல்ல, இது ஒரு காலத்துல இப்ப மாயிரம் கிடையாது. இப்போ மயிலாடுதுறை ஒரு காலத்துல மாய வரம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மாயூரம் இருந்துச்சு. மாயூரம் மாயவரமா மாறி மாயவரம் மயிலாடுதுறையா மாறிடுச்சு. இன்னும் போய் என்ன மாற போகுதுன்னு தெரியல. விளங்குதான்னு கேட்டேன். அது மாதிரி மதீனாவுக்கு பெயர் மதீனா கிடையாது, அதுக்கு பெயர் எந்த எஸ்ரீப், அல் எஸ்ரீப்னு இருந்துச்சு. மௌலிதுஹு அல் எஸ்ரீப், மௌலிதுஹு அல் மக்கா, முஹாஜிருஹு அல் எஸ்ரீப் தான் இருக்கு கிதாபு முன்வேதங்கள்ல. நபிதங்கள் பிறக்கின்ற ஸ்தலம் மக்காவான், அவர் ஹிஜ்ரத் செய்த ஸ்தலம் அல் எஸ்ரீப்னு இருக்கும். மதீனாவுக்கு பேர் என்னது எஸ்ரீப்னு இருந்துச்சு. எஸ்ரீப்னா முசீபத்து பிடிச்ச ஊருன்னு அர்த்தம், நோய் பிடிச்ச ஊருன்னு அர்த்தம். ஆமாப்பா, சஹாபாக்கள்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தோடனே எல்லாம் ரோகமாயி இந்த வாய் எல்லாம் ரோகமாயி நோய் வாய்ப்பட்டு நபிதங்கள் துவா செஞ்சு தான் நோயெல்லாம் விரட்டி விட்டு இன்னைக்கு எஸ்ரீப் கிடையாது, அல் மதீனா முனவ்வரா ஒளி ஊட்டப்பட்ட நகரம் பட்டினம்னு பேர் வச்சுட்டாங்க. மனசிலாச்சா? அப்போ லெஃப்ட்ல காலப்போக்கில் மாறும், இஸ்மு காலப்போக்கில் மாறும், முசம்மா மாறாது. அல் எஸ்ரீப்ங்கும் போது எந்த முசம்மாவுக்கு சொல்லப்பட்டுச்சு அதுதான் இப்போ அல் மதீனாங்கும் போது அப்படித்தானப்பா. இப்போ மயிலாடுதுறைன்னு மாறி இருக்கு, இஸ்மு மாறி இருக்கு, ஆனா முசம்மா மாறலையா? அதுதானே என்னதுதான் அது, அந்த முசம்மா அதுதானே. முசம்மானது ஸ்தூலம், எதுல இருந்து எது வரையும் மயிலாடுதுறை அது அப்படித்தான் இருக்கும். மனசிலாச்சா? இப்ப மயிலாடுதுறை மாவட்டம் வேற மாறிடுச்சு, மயிலாடுதுறை ஊரா தான் இருந்துச்சு, இப்ப என்னவாயே மயிலாடுதுறை மாவட்டம்னு மாறிடுச்சு. அல் எஸ்ரீப்னு இருந்த லெஃபுல் அல் மதீனான்னு மாறி, முசம்மா மாறல, அந்த இடம் அப்படித்தானே இருக்குதே. அதுதான் சொல்றாங்க. அப்ப சொல்லுங்க, லெஃபுல் என்பது கைருல் முசம்மா, முசம்மா அல்லாது எத்தல்லபு மின் அஸ்வாத்தின் முகத்தாத்தின் கைரு காரத்தின் யக்தலிஃபு லெஃபுல் மாறுபடும் பிக்திலாவில் உமமி வல் அசாரி காலங்கள் மாறுவது கொண்டும் சமுதாயங்கள் மாறுவது கொண்டும் லெஃபுல் மாறுபடும். எத்தஅத்தது வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.